செகண்ட் பார்ட்டுக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த பார்ட்டில பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம பாரதி இருக்காங்கல்ல, அவங்களையும் மாத்திட்டாங்க. அதுக்கடுத்து தமிழ் இருக்காங்கல்ல, அவங்களையும் மாத்திட்டாங்க. ஆதி மட்டும் தான் பழைய ஆள் மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வேற எல்லாத்தையுமே புது ஆள் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வீடியோ வந்து சூப்பரா இருக்கு. அதெல்லாம் பார்க்குறோம். சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ஆதி இருக்கார்ல, அவருக்கு வந்து அவங்களோட பையன் வந்து பிறந்த மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு 6, 7 வயசு ஆன மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா, அதாவது தமிழும் புது தமிழ் மாத்திட்டாங்கல்ல, அவங்க வந்து ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்காங்க. இங்கிட்டு வந்து ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. புதுசா வந்து ஒரு பாரதி வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து நிலா காட்டிட்டு, அந்த இடத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க 3 பேர் மட்டும். அப்போ வந்து கேட்குறாங்க, "அம்மா எனக்கு நீங்க இருக்கீங்க. ஆனா அப்பா எங்கம்மா இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஆதியோட பையன் வந்து கேட்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா அப்பா வந்து அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டக்குனு இங்கிட்டு திரும்புறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் மாரி எடுத்து காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா, ஆதி வந்து ஒரு பெரிய ஆஃபீஸில வந்து எம்டியா இருக்காங்க. அங்க தான் வந்து நம்ம பாரதி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தெரியுது, இதுதான் நம்மளோட ஹஸ்பண்டு ஆதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆதிக்கு வந்து பாரதிய பத்தி எந்த ஞாபகமும் இல்லைல. அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டார்ல மெமரியிலேருந்து. அதனால அவருக்கு வந்து இது வந்து தெரியல. ஆனா ஆதி கூட வந்து ஒரு பொண்ணு வந்து சுத்திக்கிட்டே இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆதியும் அந்த பொண்ணும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாரி காட்டுறாங்களா? இல்லைன்னா அவங்களோட பிஏ மாரி காட்டுறாங்களா? அது தெரியல. ஆனா வந்து அவங்க 2 பேருமே க்ளோஸா இருக்கிற மாரி காட்டுறாங்க. அத பார்த்துட்டு பாரதிக்கு வந்து பயங்கரமா கடுப்புல இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு மேல. அடுத்து வந்து பாரதி வந்து ஸ்கூட்டில தான் வேலைக்கு வராங்க. அவங்க வந்து ஸ்கூட்டி வந்து அன்னைக்குன்னு பார்த்து வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அவங்களும் வந்து எவ்வளவோ வந்து கிக்கர்லாம் மிதிச்சு பார்க்காங்க. ஸ்டார்ட் ஆகவே இல்ல. ஆதி வந்து அந்த பக்கம் தற்செயலா நடந்து வராங்க. அவங்க வந்து கார வந்து எடுக்க போறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. "என்னங்க உங்க ஸ்கூட்டி எதுவும் பிரச்சனையா? ஸ்டார்ட் ஆகலையா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "ஆமாங்க ஸ்டார்ட் ஆகல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. டக்குனு அவங்க ஸ்டார்ட் பண்ணிலாம் குடுக்குற மாரி காட்டுறாங்க. என்னதான் பாரதி வந்து அவங்கள விட்டு விலகி போக நெனச்சாலும், அது வந்து அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து ஒண்ணு சேர்க்குற மாரியே கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து தற்செயலா வந்து பாரதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து லிஃப்ட்ல வந்து நின்னுகிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா ஆதி வந்து திறந்துட்டு உள்ள வந்து நிப்பாங்க. அத பார்த்த உடனேயுமே வந்து நம்ம பாரதி வந்து அந்த இடத்துலருந்து நகண்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அன்னைக்கு பார்த்தா நம்ம பாரதி அவங்களோட பையனுக்கு வந்து பிறந்த நாள். அதாவது ஆதியோட பையன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து பிறந்த நாள் அன்னைக்கு. அன்னைக்குன்னு பார்த்து, "இன்னைக்காவது வந்து உங்க அப்பாகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல ஆதி இருக்கிற ஆஃபீஸ்க்கே வந்து அவன வந்து கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்தோனே எல்லாருமே கேட்குறாங்க, "என்ன இன்னைக்கு திடீர்னு குழந்தையெல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷமா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனயும், நம்ம பாரதி வந்து சொல்றாங்க, "ஆமா, என் பையனுக்கு வந்து பிறந்த நாள். அதனால தான் கூட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, எல்லாருமே விஷ் பண்றாங்க. இந்த விஷயம் வந்து ஆதிக்கு வந்து தெரியுது. ஆதி வந்து உடனே வந்து, "அப்பனா நம்ம கம்பெனியில் வச்சே அந்த பிறந்தநாள் வந்து கொண்டாடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வெட்டி பேப்பர் வேட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு வந்து கொண்டாடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி இருக்காங்கல்ல, ஆதியோட பையன் வந்து ஆதிக்கே வந்து அந்த இடத்துல கேக் ஊட்டி விட்றாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆதியும் அந்த பையனுக்கு வந்து கேக் ஊட்டி விட்றாங்க. அதை பார்க்கும்போது பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.